ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரெக்னன்சியில் உங்களுடைய முதல் 3 மாதங்களில் கட்டாயம் நீங்கள் சாப்பிட வேண்டிய 7 வகையான சத்துள்ள உணவுகளை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த உணவுகளை டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் உங்கள் ப்ரெக்னன்சி அப்படின்றதில் எடுத்துக்கணும். ஏன்னா ஏர்லி ப்ரெக்னன்சியில் தான் அதிகப்படியான மிஸ்கேரேஜ் அப்படிங்கிறது நடக்கும். அதை தடுக்கிறதுக்கு இந்த 7 வகையான சத்துள்ள உணவுகள் உங்களுடைய ப்ரெக்னன்சியை ஆரோக்கியமாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போகிறதுக்கு முக்கிய ரீசன் நிறைய சிஸ்டர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. சிஸ்டர், என்னோடய ஸ்கேனில் பேபி அப்படின்றவங்க 6 வாரம் தான் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு இப்போ 8 வாரங்கள் ஆகுது. குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது, இது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சிஸ்டர் எனக்கு 3 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் என் குழந்தைக்கு ஹார்ட் பீட் அப்படிங்கிறது வரவே இல்லை, இது எதனால் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதே மாதிரி நிறைய பேர் சிஸ்டர் எனக்கு மார்னிங் சிக்னஸ் அதிகமாக இருக்குது, வாமிட் கொமட்டல் இருக்குது, நான் ஒரு தண்ணி குடிச்சா கூட வாமிட் வந்துடுது, இப்படி இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு இதனால எதுவும் ஆபத்து வருமானு கேட்குறீங்க. இப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு சொல்யூஷனாக தான் நான் சொல்லக்கூடிய 7 வகையான உணவுகள் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த சத்துக்கள் அப்படிங்கிறது ஏர்லி ப்ரெக்னன்சியில் உங்கள் குழந்தை கருக்களையாமல் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 7 வகையான உணவுகளில் 6 உணவுகளை நீங்கள் எடுக்கிறீங்களோ எடுக்கலையோ கண்டிப்பாக ஒரு உணவை எடுத்தாகணும். அது என்னன்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது உங்கள் குழந்தை கருக்களையாமல் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி லேடிஸோடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தான் வீடியோஸ் வருது. அது உங்கள் ப்ரெக்னன்சியை ஹெல்த்தி ஆக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ப்ரெக்னன்சியில் உங்கள் குழந்தையோட வளர்ச்சி பற்றின வீக் பை வீக், மந்த் பை மந்த் என்னென்ன வளர்ச்சியில் இருப்பாங்க, என்ன உறுப்புகள் தோன்றியிருக்கும், குழந்தைக்கு எடுக்க வேண்டிய முக்கியமான ஸ்கேன், பிளட் டெஸ்ட், அது மட்டும் இல்லாமல் குழந்தை வளர்ச்சிக்காக சாப்பிட வேண்டிய உணவுகள், தவிர்க்க வேண்டிய உணவுகள், ப்ரெக்னன்சியில் உள்ள காமனான திங்ஸ், இதை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே தனி பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ப்ரெக்னன்சி காமன் திங்ஸ்ன்னு இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்டை ப்ளே பண்ணி பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஏர்லி ப்ரெக்னன்சி அப்படின்றது மிஸ்கேரேஜ் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்கள் குழந்தை ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஸ்ட்ராங்கை குறைக்கிற மாதிரி உங்களுக்கு மார்னிங் சிக்னஸாக இருக்கட்டும், இல்லை பாடி வீக்னஸாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கும் ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸில். அதனால கூட சிலருக்கு மிஸ்கேரேஜ் அப்படிங்கிறது நடக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு முக்கியமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முதல் உணவு அப்படிங்கிறது கீரை வகைகள். கீரை வகைகளில் அதிகப்படியான ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது இருக்குது. முதல்ல உங்கள் குழந்தை உருவாகுது அப்படின்னா அது ஃபோலிக் ஆசிடோடைய அந்த சத்துனால தான் உருவாகும். அதாவது குழந்தையோடைய ஸ்பைனல் கார்ட், நர்வ் சிஸ்டம் தான் ஃபர்ஸ்ட் உருவாகும். இது ரெண்டுமே குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபோலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் உங்களுடைய ப்ரெக்னன்சி, ஏர்லி ப்ரெக்னன்சியில் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கண்டிப்பாக உங்கள் டாக்டர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த டேப்லெட் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். டெய்லி ஒரு கீரை வகைகள் எடுத்துக்கோங்க. வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3 டைம் ஆச்சும் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையாக இருந்தால் இன்னுமே பெட்டர். ஒரு நாளைக்கு பாலக்கீரை, ஒரு நாளைக்கு அரைக்கீரை, ஒரு நாளைக்கு சிறுகீரைன்னு மாற்றி உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டாவதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால் சார்ந்த உணவுகள், தயிர், மோர், இது ரெண்டுமே ரெகுலராக எடுத்துக்க பாருங்கள். ஏன்னா இதில் அதிகளவு கால்சியம் இருக்கிறதுனால உங்கள் குழந்தையோட போன் டெவலப்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரெக்னன்சி காலத்தில் எலும்பு தேய்மானம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், கை கால் மூட்டு வலிகள் வராமல் இருக்கிறதுக்கும், பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். டெய்லி ஒரு கிளாஸ் மோர் நீங்கள் மதிய டைமில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா மோர் சளி பிடிக்க வைக்காது. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ரீச் உணவுகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. அதாவது எலுமிச்சை, ஆரஞ்சு, அது நார்த்தம்பழம், நெல்லிக்காய், இது எல்லாமே எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு அதிகப்படியான சிட்ரஸ் நிறைஞ்ச உணவுகளாக இருக்கிறதுனால இந்த சிட்ரஸ் அப்படிங்கிறது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின்ஸோ உங்கள் உடலில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஆர்கன்ஸ்க்குமே சீராக இயங்க வைக்கிறதுக்கு கொண்டு செல்லும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷனை கொண்டு செல்லக்கூடியது இந்த சிட்ரஸ் உணவுகள் தான். சிட்ரஸ் உணவுகள் டெய்லி ஒரு லெமன் ஜூஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஆரஞ்சு பழத்தை சாத்துக்குடி பழம், இது எல்லாத்தையுமே ஜூஸ் போட்டு நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் கூட சாப்பிட்லாம். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் அது உங்கள் மலச்சிக்கலை குறைக்கக்கூடியதாக இருக்கும். பீன்ஸில் அதிகளவு நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால உங்கள் குழந்தைக்கு தேவையான நிறைய சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா முட்டையில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ்
ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால அது உங்களுடைய எலும்பு ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஒரு அவிச்ச முட்டை எடுத்துக்கோங்க ஏர்லி ப்ரெக்னன்சி அப்படின்றதுல. ஏன்னா இது உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷனையும் குறைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் மாதுளை பழம் டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்க, கொய்யாப்பழமும் எடுத்துக்கோங்க. இது உங்கள் கர்ப்ப காலத்தில் ஏர்லி ப்ரெக்னன்சியில் நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் வந்து ரொம்ப முக்கி போகிற மாதிரி இருக்கும். முக்கி போகிறதுனால அவங்க வயிற்றை ரொம்ப அமுக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும். இதனால உங்களுக்கு லைட் ப்ளீடிங் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு நீங்கள் டெய்லி ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். இந்த 6 வகையான உணவுகளை நீங்கள் டெய்லி எடுக்கிறீங்களோ இல்லையோ, நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த உணவை கம்பல்சரி எடுக்கணும். ஏன்னா இது கரு களையாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நட்ஸ் ஐட்டம். சீரியஸாக இதை வந்து ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணியே காமிச்சிருக்காங்க. நட்ஸு உங்கள் குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 60% ப்ரோட்டீன் அப்படிங்கிறது தேவை. அந்த 60% ப்ரோட்டீனை கொடுக்கக்கூடியதாக இந்த நட்ஸ் ஐட்டம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த நட்ஸ் அப்படிங்கிறது ஏன் சாப்பிட்ணுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தை ஃபஸ்ட்டு உருவாகிறாங்க அப்படின்னா அவங்க உருவாகிறதுக்கு ப்ரோட்டீன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸாக இருக்கும். அந்த ப்ரோட்டீனுடைய அளவு அதிகமாக இருந்தால் தான் உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக வளருவாங்க. டெய்லி 4 பாதாம், அதே மாதிரி வால்நட் 2, பிஸ்தா 2, இது 2 முந்திரி, இது எல்லாத்தையுமே டெய்லியுமே எடுத்துக்கோங்க. இது கிடைக்கலன்ற பட்சத்தில் ஒரு கைப்பிடி நிலக்கடலை டெய்லி நீங்கள் எடுத்துக்கலாம் முதல் 3 மாதங்களுக்குமே. ஏன்னா முதல் 3 மாதங்களில் தான் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் குழந்தைக்கு தேவைப்படும். குழந்தையோட வளர்ச்சியும் ரொம்ப அதிவேகமாக இருக்கும். அதை சரி கட்டுறதுக்கு இந்த நட்ஸ் ஐட்டம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த உணவுகளை எல்லாத்தையுமே எடுக்கும் பொழுது ஏர்லி ப்ரெக்னன்சியில் ஏற்படக்கூடிய கரு களைப்பை நீங்கள் தடுக்கலாம். குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்காக குழந்தைக்கு ஹார்ட் பீட் அப்படிங்கிறது வந்துடும். அதையுமே நீங்கள் தடுக்கலாம். குழந்தை கரெக்டான வாரத்தில் கரெக்டான வெயிட்டில் அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருந்தது அப்படின்னாலும் அதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த உணவுகள் எல்லாமே. ஏன்னா வாமிட்டிங் சென்சேஷனை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக விட்டமின் சி ரிச் ஃபுட் எல்லாமே இருக்கும். அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரை, கமெண்ட் பண்ணிடுங்க. இது என்னோட சேனல் பிரெக்னன்சி வித் த்ரேசா. நான் உங்கள் த்ரேசா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய இந்த கர்ப்பகால பயணம் இனிதாக அமையானது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.